நீங்கதான். அது மட்டுமல்ல, நாக்கு மடிந்தால் தான் தமிழ் வரும். எனவேதான் குழந்தையை தொட்டிலிட்டு ரே 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 ராங்கிற ஒலி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு வச்சு லாங்கிற ஒலிக்கு என்ன செய்யும்? எத்தனை நாளைக்கு குழந்தை பின்னால் காலை விட்டு தொட்டிலில் இருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்புறம் லா லா ழா ஆகிய மூன்றும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மூன்றும் தமிழுக்குரிய முக்கியமான ஒலிகள். இப்ப பாருங்க, கலை என்றால் என்ன? கலை என்றால் நாம் நிற்கிறோம் இந்த இடத்தை பாருங்கள், மிகப்பெரிய அழகுபடுத்தி விட்டார்கள். அந்த விஸ்வ கலைத்துவப்படுத்தி இருக்கிறார்கள். அற்புதம். எனவே கலை என்றால் அழகு. களை என்றால் என்ன? பயிருக்கு நடுவிலே வளர்வது. களை என்றால் என்ன? குத்தாடி மூங்கில். எனவே களை என்றால் மூங்கில், களை என்றால் பயிரோடு வளர்வது, கலை என்றால் அழகு என்ற இந்த மூன்று ஒலிகளும் தெரிய வேண்டும். அதற்காகத்தான் குழந்தையை மடியில் வைத்து மன்னாடி மங்கலத்து வலது பக்க ஓரத்துல வடபுறத்து மூலையில முன்னாடி முச்சலங்க அவள் அளந்து வச்சிருக்க அழா குழக்குடன் அவள வர சொல்லுங்க அவள அளவு பார்க்க. தமிழ் படிக்கிற பையங்கள்லாம் ஏன் ஓடுறாங்க இப்பதான் தெரியுது. என்ன இவ்வளவு தூரம் நீங்க கடினப்பட்டு பாட வேண்டாம், நான் எளிதா சொல்லி கொடுத்துறேன். மன்னாடி மங்கலத்து வலது பக்க ஓரத்திலே ஓரத்திலேன்னு சொல்லணும். இருக்கலாம். ஏன்னா 2 ரா இருக்கு தமிழ்ல. ஒரு ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்னொன்று ஈற்று என்று சொல்லணும். ஏற்றம், ஆற்றின், இரு, குற்றம், கரை, ஆடையில் இருப்பது, கரை, அப்படி சொல்ல வேண்டும். அப்போ மன்னாடி மங்கலத்து வலது பக்க ஓரத்திலே வடபுறத்து மூலையிலே முன்னாடி முச்சலங்கை அவள். அரிசியவள் நல்லவள் கேள்விப்பட்டிருக்கேன். முச்சலங்கை அவள் எந்த ஊர்ல? அது ஒரு அளவு பெயர். இதுதான் குத்தரிசி. குத்தரிசி குத்தரிசி. ஒரு குத்து கையில எடுத்தா சிந்தவே கூடாது. சிந்தாது. பிடியரிசி எடுக்கும் பொழுது அது 2 கீழே விழுந்தால் பிச்சைக்காரனுக்கு போகும்போது எறும்பு எடுத்து கொண்டு போகும். எனவே இது பிடியரிசி, இது குத்தரிசி. இப்படி கையினால் அள்ளினால் அதற்கு சலங்கை அரிசி என்று பெயர். மாமியா மருமகிடத்திட சொல்லிச்சு, நான் சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அரைப்படி அரிசியும் ஒரு சலங்கையும் போட்டு சோறாக்கி வையின்னு சொல்லி. மருமகள் வலது காலில் இருந்த ஒரு சலங்கை எடுத்து உள்ள போட்டு கடகடன்னு கஞ்சி காய்ச்சும் போது மாமியார் அங்க இருந்து காய்கறியோட வர்றாங்க. கடகடன்னு சத்தம் கேட்க என்னமா செய்தேன்னு இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சலங்கை, அதனால வலது கால் சலங்கை, இன்னைக்கு நாளைக்கு இடது கால் சலங்கை. ஐயோ பாவம், அந்த பெண்ணுக்கு அரைப்படி அரிசியும் ஒரு சலங்கை அரிசியும்ங்கிற அர்த்தம் தெரியல. இவ்வளவு தூரம் நீங்க விளக்கம் சொல்லாமலே நான் எளிதா கத்து சொல்லுங்க. இப்ப பாருங்க, பல், எலி, முயல், அவல் எல்லாம் நாக்கு முன்னாடி வருது. பல், முயல், எலி, அவல், எலி நாக்கு நடுவுல கொண்டு போங்க. நடுவிலே கொண்டு போனால் பள்ளம், அவள், பள்ளிக்கூடம், கள்ளம், உள்ளம், உள்ளம், கள்ளம். அப்படியே நாக்க மடிச்சு பின்னாடி கொண்டு போங்க. பின்னால கொண்டு போனால்தான் தமிழ் அழகு. அழகு. எழில், கிழவி, கிழவன். நான் 2 சொல் சொல்ல போறேன். லானாவுக்கு மலடு, லானாவுக்கு கிழடு. இந்த 2 சொல்லையும் சேர்த்து சொல்லுங்க. மலடு, கிழடு, கிழடு, அவ்வளவுதான். அடடா அங்க போற போர்க்கோழி கிழடா கிழடில்லையா, மலடா மலடில்லையா, கிழடா மலடா கிழடில்லையா, மலடில்லையா, மலடா கிழடா மலடில்லையா, கிழடில்லையா, கிழடா மலடில்லையா, மலடா கிழடில்லையா, கிழடா கிழடா மலடில்லையா, மலடா மலடா கிழடில்லையா, கிழடா மலடா கிழடில்லையா, மலடா கிழடா மலடில்லையா. இவ்வளவு ஒலிகளும் கற்றுக்கிட்டது கடினம் நினைக்கிறீங்களா? கிடையாது, கிடையாது. ஆதி காலத்தில் இந்த ஒலிகள் எல்லாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தாய் தொட்டில போட்டு அப்படியே இழுத்து ஒரு